ஸ்ரீநிதி ஜோதிடம் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் திருச்சேரை ராஜா வெங்கடேஷ். உலகம் யாவையும் தாமல வாக்களும் விளைவிருத்தலும் நிக்கலும் நீங்களா அழகிலா விளையாட்டுடையார் அவர் தலைவர் அன்னவருக்கே சரணாங்களே. வார ராசி பலன் பதிவில் ரிஷபராசிக்கான வார ராசி பலன் பார்க்கலாங்க. ரிஷபராசிக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிர பகவான் இது வரைக்கும் லாபஸ்தானமான 11ஆம் இடத்துல சஞ்சாரம் பண்ணிட்டு இருந்தார். இப்போது விரயஸ்தானமான 12ஆம் இடத்துல சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்காருங்க. எங்க விரயஸ்தானமான 12ஆம் இடத்துல ராசி அதிபதி சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்காரு அப்படிங்கிறதுனால பதறவே வேண்டாம். ஏன்னா சுக்கிர பகவான் தான் பார்த்தீங்கன்னா தினசரி வருமானம், தினசரியான ஒரு விஷயம், அப்புறம் பார்த்தீங்கன்னா அதாவது ஆடை ஆபரணங்கள் வாங்குறதுக்கான ஒரு வாய்ப்புகள், இது எல்லாத்தையும் கொடுக்குற சுக்கிர பகவான் தான். அப்போது விரயஸ்தானமான 12ஆம் இடத்தை சஞ்சாரம் பண்ணுறதுனால உங்களுடைய குடும்பத்தினருக்கு தேவையான ஆடை ஆபரணங்கள் வாங்குவீங்க, அதுக்கான செலவுகள் எல்லாம் பண்ணுவீங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த டயத்தில் பார்த்தீங்கன்னா வெக்கேஷன் டைமாக இருக்குது. இந்த நேரத்தில் நீங்கள் வெளியூர் போகிறதுக்கான ஒரு பிளான்லாம் வச்சுருப்பீங்க. ஒரு சுற்றுலா போயிட்டு வரலாம், ஒரு ஃபேமிலியோடு போயிட்டு ஜாலியாக போய் சுற்றிட்டு வரலாம் அப்படிங்கிறது தூர தேச பயணங்கள் போகலாம், வெளிநாட்டுக்கு போயிட்டு வரலாம் ஜாலியாக. இங்கே பார்த்திங்கன்னா நம்ம இருக்கிற இடத்துல பயங்கர ஹீட்டாக இருக்குது, அதனால பார்த்திங்கன்னா கொடைக்கானல், ஊட்டி இதேமாரி ஒரு மலை பிரதேசத்துக்கு போயிட்டு வரலாம், ஃபேமிலியோடு போயிட்டு வரலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாக்கெல்லாம் வச்சுருப்பீங்க. அதை செயல்படுத்துவீங்க. ஃபேமிலியோடு போய் குதூகலமாக ரொம்ப சந்தோஷமாக என்ஜாய் பண்ணிட்டு வருவீங்க இந்த டயத்தில். அது மட்டும் இல்லைங்க, ரிஷபராசிக்காரங்க வெளிநாட்டு வேலைகளுக்கு ஏற்பாடுலாம் பண்ணி எடுத்துருப்பீங்க. அந்த வெளிநாட்டு வேலைகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே இந்த டயத்தில் உங்களை தேடி வரும். ரிஷபராசிக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிர பகவான் ராசிக்கு 12ஆம் இடத்துலேருந்து அவருடைய 7ஆம் பார்வை 6ஆம் இடத்துல பதியுது. இந்த டயத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய உடல் சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு கரெக்டான தீர்வுகள் என்ன கிடைக்கும் அப்படிங்கிறத நோக்கி நீங்கள் தேடி போவீங்க. அது மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு வீடு கட்டுறதுக்கு ஒரு கடன் வாங்கணும்ப்பா, இந்த கடன் வாங்குறதுக்கு எந்த பேங்க்கில் நம்ம அப்ளை பண்ணாலும் நமக்கு கரெக்டாக கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு மூமெண்ட்டில் கரெக்டாக போய் அந்த பேங்க்கில் நீங்கள் கடன் வாங்குறதுக்கான ஏற்பாடுகள் எல்லாம் பண்ணுவீங்க. ரிஷபராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு கடன் கொடுக்குறதுனாலும் சரி தான், கடன் வாங்குறதுனாலும் சரி தான், அந்த நுணுக்கங்கள் எல்லாமே தெரியும். எப்படி பேசுனா கடன் அவங்ககிட்டேருந்து வாங்கலாம், எப்படி நம்ம பேசுனா அவங்ககிட்டேருந்து நம்ம கொடுத்த கடனை திரும்பி ரிட்டர்னும் வாங்கலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாக்கள் எல்லாமே வச்சுருப்பீங்க. இந்த டயத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு பேங்க்கில் கடன் வாங்குறதுக்கான எல்லா விதமான ஏற்பாடுகள் எல்லாம் பண்ணுவீங்க. கரெக்டாக எல்லா விஷயத்தையுமே எல்லா விஷயம் ரொம்ப சிறப்பாக நல்லா அற்புதமாக முடிச்சிருவீங்க. அது மட்டும் இல்லை, இது வரைக்கும் உங்களுடைய தொழில் தொடர்பான சின்ன சின்ன எதிரிகள், சின்ன பிரச்சனை பண்ணக்கூடியவங்க இவங்களாம் இருந்திருப்பாங்க. இது எல்லாமே இந்த டயத்தில் தீரும். எல்லாமே நல்ல சுமூகமாக நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே இருக்குது. உங்களுடைய ராசிக்கு பாக்கியாதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவான் தொழில் ஸ்தானமான 10ஆம் இடத்துல சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்காரு. அது நம்ம ஆட்சி பலத்தோட சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்காருங்க. தொழில் மேம்படும். ரிஷபராசிக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னா தொழிலில் எந்த விதமான பிரச்சனைகள், சிக்கல்கள் எதாக இருந்தாலும் சரி தான் எல்லாத்தையும் தகர்த்து முன்னேற்றம் அடையக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் தான் இந்த டயத்தில் இருக்குது. ஏன்னா பாக்கியாதிபதி தொழில் ஸ்தானமான 10ஆம் இடத்துல சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்காரு. அவர் தான் தொழில் ஸ்தானாதிபதியும் சனி பகவான் தான். ஓகேங்களா, அவரே தொழில் ஸ்தானத்தில் பார்த்தீங்கன்னா ஆட்சி பலத்தோட சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்காரு. அப்போது ஃபேன்சி கடையில் வச்சுருவங்களுக்கு, அப்புறம் பார்த்தீங்கன்னா கார்மெண்ட்ஸு வச்சுருவங்களுக்கு, பெரிய ஜவுளி நிறுவனம் இதுமாதிரிலாம் வச்சுருவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா லாபங்கள் அதிகரிக்கும். உங்களுடைய கடைகளுக்கு அதிகப்படியான வாடிக்கையாளர்கள் உங்களுடைய கடையை தேடி வருவாங்க. எதனாலனா நீங்கள் அந்த பிஸ்னஸ் பண்ணுற அந்த ஒரு நுணுக்கங்கள் அது எப்படி அப்படின்னா பக்கத்து கடைக்காரங்க என்ன வேணாலும் பண்ணட்டுங்க, ஓகே நம்ம நம்ம 20% இதுக்கு தள்ளுபடி, இல்லைனா சில விஷயங்கள் 40% தள்ளுபடி, இப்படின்னு ஒரு சின்ன நுணுக்கமான ஒரு விஷயங்கள் எல்லாமே பண்ணி பப்ளிக் ரொம்ப அழகாக கவர்ந்து இழுத்துடுவீங்க. உங்களுடைய ராசிக்கு 8ஆம் அதிபதி அவர் மட்டும் இல்லை, லாபஸ்தானமான 11ஆம் இடத்திற்கும் அதிபதி யார் அப்படின்னா குரு பகவான் தான். அந்த குரு பகவான் இன்னும் 2 நாட்களுக்கு பிறகு உங்களுடைய ராசிக்கு பயிற்சி ஆகிறார். மேஷ ராசியில் இருந்தவர் 12ஆம் இடத்திலிருந்து இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு பயிற்சி ஆகிறார். இது மிக மிக சிறப்பு. லாபங்கள் அதிகரிக்கும். அப்போது இறை வழிபாடு இந்த டயத்தில் ரொம்ப நல்லதுங்க. அதாவது குருமார்களுக்கு உங்களால் முடிஞ்ச அளவுக்கு உதவிகள் எல்லாம் பண்ணுங்கள். அதாவது உங்களுடைய குருநாதர்களுக்கு, ஸ்கூலில் படிச்சிருப்போம் இல்லைங்களா, ஸ்கூலில் படித்த நமக்கு சொல்லிக் கொடுத்த ஆசிரியர்கள் எல்லாமே நமக்கு குருமார்கள் தான். ஓகேங்களா, அது எந்த விதத்தை சொல்லிக் கொடுத்தாலும் சரிதாங்க. அது மட்டும் இல்லை, ஒரு தொழில் ஒருத்தங்கிட்ட கற்றுக்கிட்டோம் அப்படின்னா அவருமே குரு தான். ஒரு படித்த இடத்துல மட்டும் அவர் மட்டும் தான் குரு கிடையாது. நம்ம எந்த ஒரு விஷயத்தை ஒருத்தங்கிட்டே கற்றுக்கிட்டாலும் சரி தான், அவர் நமக்கு குரு தான். அதனால் நீங்கள் தொழில் கற்றுக் கொடுத்த குருவாக இருந்தாலும் சரி தான், அப்புறம் கல்வி கற்றுக் கொடுத்த குருவாக இருந்தாலும் சரி தான், அந்த குருவை போய் பாருங்கள், அவங்ககிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கோங்க. இது மிக மிக சிறப்பு. லாபாதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் உங்களுடைய ராசியில் சஞ்சாரம் பண்ண போகிறாரு இன்னும் 2 நாட்களுக்கு பிறகு குரு பயிற்சிக்கு அப்புறம். ஓகேங்களா, அந்த குரு பகவானுடைய
5ஆம் பார்வை உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்துல பதியுது. இது மிக மிக சிறப்பு. ராசிக்கு 5ஆம் இடத்துல தான் பார்த்தீங்கன்னா வந்து கேது பகவான் சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்காரு. இது வரைக்கும் பூர்வீகம் சம்பந்தமான விஷயங்கள், பூர்வீகம் சம்பந்தமான தொல்லைகள் இது மாதிரிலாம் இருந்துட்டு இருக்கும். அது எல்லாமே தீர்வதற்கான வாய்ப்புகள் எல்லாமே அமையும். ஓகேங்களா? குரு பார்வை கோடி நலம். அப்புறம் பார்த்தீங்கன்னா குருவினுடைய 7ஆம் பார்வை ராசிக்கு 7ஆம் இடத்துல பதியுது. கூட்டு தொழிலில் வந்து இது வரைக்கும் இருந்த ஏதாவது சின்ன சின்ன சிக்கல்கள், அப்புறம் நண்பர்களுடன் இருந்த சின்ன சின்ன பிரச்சனைகள், சின்ன சிக்கல்கள், இது எல்லாமே இதுக்கப்புறம் தீர்ந்து ரொம்ப சுமூகமாக வந்து நம்ம உங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப் வந்து ரொம்ப அழகாக மெயின்டைன் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. நண்பர் எப்பா இது நல்ல வரைக்கும் ஏதோன்னு நினச்சி ஏதோன்னு பேசிட்டோம்ப்பா, இல்லை இப்போ வந்து அவன் வந்து தேவையில்லாமல் அவன் வந்து அது மாதிரி போட்டு கொடுத்துட்டான்ப்பா, அதனால் வந்து பிரச்சனை வந்துட்டுப்பா அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து உங்களுடைய நண்பர்களே உங்கள்கிட்ட பேசுவாங்க. அது இல்லாமல் வந்து நீங்களே நண்பர்கள்ட்ட மனசு விட்டு பேசி நண்பர்கள்ட்ட வந்து இணக்கமாக போக ஆரம்பிச்சிருவீங்க. ஓகேங்களா? சனி பகவானுடைய உங்களுடைய ராசிக்கு பாக்கியாதிபதி இருக்கக்கூடிய சனி பகவானுடைய 3ஆம் பார்வை விரயஸ்தானமான 12ஆம் இடத்துல பதியுது. இது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தூக்க குறைவுகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே இருக்குது. தூக்கத்தில் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன பிரச்சனைகள், அதாவது திடீர்னு நடுராத்திரியில் வந்து நம்ம முடிச்சுக்குவோம். அது மாதிரியான ஒரு விஷயங்கள் எல்லாமே இருக்குது. அதனால் இந்த ஒரு விஷயத்தை மட்டும் பார்த்துக்கோங்க. இந்த வாரத்தில் ரிஷபராசிக்காரங்க வழிபட வேண்டிய எந்த தெய்வத்தை வந்து நம்ம வழிபடலாம் எப்படின்னா, சுக்கிர பகவான் வந்து மேஷராசியில் போய் சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்காரு. அப்போது மேஷராசியில் சஞ்சாரம் பண்ணுறதுனால முருகப்பெருமான் வழிபாடு மிக மிக சிறப்புங்க. ஓகேங்களா? முருகப்பெருமான் வழிபாடு மிக சிறப்பு. அப்புறம் பார்த்தீங்கன்னா குரு பகவான் வழிபாடும் மிக மிக சிறப்பு. குரு பகவான் தான் உங்களுடைய ராசியில் சஞ்சாரம் பண்ண போகிறாரு. அப்போ குரு பகவானுடைய வழிபாடு வந்து ரொம்ப ரொம்ப சிறப்பு. ஏன்னா குரு பகவானுடைய 5ஆம் பார்வை 5ஆம் இடத்திலும், 7ஆம் பார்வை 7ஆம் இடத்திலும், 9ஆம் பார்வை பாக்கியஸ்தானமான 9ஆம் இடத்துல பதியுது. அப்போ நல்ல நல்ல பாக்கியங்கள், திருமணம் தொடர்பான விஷயங்கள் வந்து இது வரைக்கும் ரொம்ப நாளாக பொண்ணு பார்த்துட்டு இருந்தோம், இல்லை அப்படின்னா மாப்பிள்ளை பார்த்துட்டு இருந்தோம், சரியாக முடியோ இல்லைங்க, அவங்கள இப்படி நினைக்கிறவங்க எல்லாருக்குமே நல்லபடியாக கூடிய விரைவில் சுப காரியங்கள், சுப நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்கும். ஒரு வீடு மனை வாங்குறதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே வரும். வண்டி வாகன சேர்க்கைகள் வந்து எல்லாமே நடக்கும். இதுவரைக்கும் ரிஷபராசிக்கான வார ராசி பலன் பார்த்தோம். மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம். நம்முடைய ஸ்ரீநிதி ஜோதிடம் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் உங்கள் ஜோதிடர் திருச்சேரை ராஜா வெங்கடேஷ். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன்.